இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் சர்வீஸ். இந்த டேப் ரெக்கார்டரில் டேப் ரெக்கார்டர் ஃபுல்லும் ப்ராப்ளம். இந்த மாடல் டேப் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா கலத்துறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் கேபினட்டை நம்ம கலத்திட்டு இந்த ஸ்பீக்கர் ஒயரை நம்ம கலத்தி விட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் பேனலை அப்படியே தனியாக எடுத்துடலாம். இதில் டேப் ரெக்கார்டர் சைடு வந்து ரெண்டு ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று என்னென்னா, இங்கே ஒரு வீல் இருக்குது பாருங்கள், ஒரு டயர். இந்த டயருக்கு இங்கே ஒரு ஸ்ப்ரிங் போட்டிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் இல்லாமல் இருந்தது. இந்த ஸ்ப்ரிங் எதுக்காகனா, நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த டேக்கப் வீல் தான் டேக்கப் வீல், இதை சுற்றி விடுறது இந்த டயர் தான் சுற்றி விடும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பிடிச்சி மேலே இழுக்கணும். இப்போ அது சரி பண்ணியாச்சு. இந்த மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா 4 பெல்ட் இருக்குது. ஒன்று வந்து இங்கே மேலே போட்டிருக்கு. இந்த பெல்ட் எதுக்குன்னா இந்த கவுண்டரை ஓட விடுறதுக்கு இந்த பெல்ட்டு. சேம் மெக்கானிசம் இங்கே இருக்குது. அதே மெக்கானிசம் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்காகனா, ஸோ இந்த மெக்கானிசத்தில் உள்ளே வந்து 3 பெல்ட் வருது. 3 தனித்தனி பெல்ட்டு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில டேப் ரெக்கார்டில் மோட்டர்லேருந்து ஒரே பெல்ட்டை அப்படி போட்டு சுற்றி எடுத்துடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை கலத்தி தான் நாம் பெல்ட்டு மாட்ட முடியும். இதை கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ கலத்துறோம், இங்கே ஒரு ஸ்க்ரூ கலத்துறோம். ஸோ மொத்தம் 3 ஸ்க்ரூ கலத்தி இதை எடுக்கணும். ஸோ இதை எடுத்த பிறகு என்ன ஆகும்னா, இந்த மோட்டரோட புள்ளி இங்கே இருக்குது. இந்த புள்ளிக்கும் இதுக்கும் பெல்ட் போடும்போது நம்ம இந்த செக்ஷன் தனியாக நம்ம கையில் இருக்கும். ஸோ அந்த பெல்ட்டை போட்டு இதை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி பெல்ட்டு கலந்து விழுந்துடும். ரொம்ப கஷ்டமான இந்த மெக்கானிசத்தில் பெல்ட்டு போடுறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா 3 பெல்ட்டு நம்ம போடணும், 3 தனித்தனியாக. அப்புறம் இதுக்கு உள்ள ஒரு சின்ன புள்ளி இருக்குது, இதுலேருந்து இதுக்கு ஒரு பெல்ட் வரும். மோட்டர்லேயே 2 ஃப்ளாட் பெல்ட்டுக்கு ஒரு புள்ளி இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பெல்ட்டுக்கு வரும். மோட்டர்லேருந்து ஃப்ளாட் பெல்ட்டு போட்டு இந்த ஃப்ளை வீலுக்கு வரும், அதிலிருந்து ஸ்கொயர் பெல்ட்டு போட்டு இந்த வீலுக்கு வரும். ஸோ இது போடும்போது பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகிடும். திருப்பி பழையபடி கலத்தானும் போடணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெறுத்து போகும். ஸ்பீக்கர் வர கனெக்ட் பண்ணுறேன். ரேடியோ மோட ஆன் பண்ணுறேன். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி 12.1 நேரம் 6 மணி. இப்போ டேப் ரெக்கார்டர் மோடில் போட்டிருக்கிறேன். இந்த மெக்கானிசத்தில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, நம்ம ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஹெட் வந்து மேலே வராது. இங்கே பாருங்கள், நான் ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளை வீல் சுற்றுறதுல தான் இந்த ஹெட் வந்து மேலே வரணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நான் இப்போ சுற்றிட்டு இருக்கிறேன். இந்த மேலே வந்துட்டு ஓகே, லாக் ஆகிட்டு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன், ஹெட்டு கீழே போக பாருங்க, கீழே போயிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன், மேலே வராது. இந்த ஃப்ளை வீல் சுற்றினா தான் மேலே வரும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் அது எப்படி ஆக்ஷன் எப்படி ஆகுது பாருங்கள். அது மேலே வந்து பிடிச்சப்பறம் தான் இது சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் டயர் தான் இதை சுற்றி விடுது. இது ப்ராப்ளம் இருந்தால் இது சுற்றாது, கேசட் வந்து சிக்க ஆரம்பிச்சிடும், இங்கே வந்து உள்ளே தள்ள ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். எங்கிட்ட சர்வீஸுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஓகே சொன்னால் ஒரு நாளைக்கு 10 செட்டு 20 செட்டு வரும். ஆனால் அவ்வளோ செட்டையும் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னொரு ஜாபில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு செட்டு கூட பார்க்க முடியாது. நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, எல்லாருமே சர்வீஸ் பண்ண தெரியணும். ஏன்னா இனி உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் பண்ண ஆள் கிடைக்காது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய செட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனில் வைக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி சர்வீஸ் தெரியணும். அதுக்காக நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பயங்கர டேலண்டட். பாலு ரேடியோவில் வந்து அவங்க ரொம்ப டேலண்டட். ஸோ அவங்க வந்து எங்களோட சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் படிக்கலாம். எலக்ட்ரானிக் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கூட அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோக்கு கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 299 ருபீஸ், 299 ரூபா நீங்கள் கொடுத்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எப்படிப்பட்ட வீடியோஸ் வரும்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசத்தை நம்ம கலற்றி அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுது, இதில் உள்ள வீல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கரண்ட் என்ன, வோல்டேஜ் என்ன, ஏசி என்ன, டிசி என்ன, ஸோ A to Z இருக்கும். வால்வ் ரேடியோ, டேப் ரெக்கார்டர், ரெக்கார்ட் பிளேயர், கிராமஃபோன், ஸோ இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே பேசிக் லெவல்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்